அம்பிகா, கௌசல்யா, ஜெயப்பிரியா, எல்லார் பிரியா, பவதாரணி, மணிமேகலை, இத்தனை பெண்களையும் சந்தித்தேன். இத்தனை பெண்களையும் சந்தித்து நான் இல்லறத்தில் இருந்து துறவரம் கொண்டுள்ளேன். கடைசியாக ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவள் தான் கிறுக்குமுண்டை ராதா செல்வி என்கிற பெண்ணை சந்தித்தேன். அவளை சந்தித்திலிருந்து எனக்கு பெண்ணாசையே வேண்டாம் என்று நான் எப்படி வர பொம்பளை பிள்ளைய சொல்லணும். இல்லறத்தில் இருந்த துறவரம் ஒன்றுள்ளேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று எனது அப்பனப்பட்டவன் தக்க பொதுவா நம்ம எப்பவுமே 5:30 மணிக்கு நாடகத்தை முடிச்சிருவோம். ஆமா, அது நம்ம ஊரு தாதானூர். சரி, ஒரு அரை மணி நேரம் கூடுதலா எடுத்துக்கிறோம் மக்களுக்காண்டி, அண்ணி நாடகத்துக்காண்டி. ரொம்ப லென்த்தா வாசிக்க வேண்டாம். ஒத்துக்க மாட்டேங்கிறா, சுருக்கமா வச்சா போதும். நீங்க சொல்றீங்க சாமிகள். ஆமா, சரி, இனிமே குறைச்சிடும். நீங்க சொல்றீங்க சுருக்கமா வாசிக்கணும். நிறைய பேர் நீ லென்த்தா வாசிக்க சொல்றாங்க. இருக்கட்டும். நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் நாடகம் நடிக்க கூடாது என்று அப்பனாப்பட்டவன் தக்க சாகப்பட்டுள்ளான். ஏய் அலேசனே, துரசனே, ஏய் மோனனே, ஏய் நம்ம என்ன நான்குவழிச்சாலைக்கு பக்கத்துல புழுதிக்குள்ளியா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். தூசிலாம் உங்க சாமான ஒட்ட போகுது. பேசாது, கொஞ்சம் பொறுமையா. ஆனா ஒரு விஷயம்யா, என்னங்க, நீங்க 3 பேரும் கூட உங்க சாமான தொடக்கிறிய நான் மனதார ஏத்துக்கிறேன். தாளக்காரு தாளத்துக்கு வெறுக்குதுன்னு சொல்லி நீ வீசுறவாரு உன் மண்டையில மசூர் ஊரான் கருக கொஞ்சம் காவாசி இருக்கு. ஆகையா காரைக்குடி சங்கம், மதுரை சங்கம், மணப்பாறை சங்கம், அய்யலூர் சங்கம், புதுக்கோட்டை சங்கம், இத்தனை சங்கத்துக்கு நாடகத்துக்கு பேக்க தூக்கி கொண்டு போய் நாய் இத்தனை சங்கத்துல இருந்து என்ன கேட்கிறா என்று 5 நாடகம் ஆட வேண்டும் என்று அப்பனப்பட்டவன் தக்க ஒரு போலிச்சாமியார் வருகை தந்ததாக என் கண்டேன். என்ன உண்மைதானப்பா? தாங்கள் தான் உண்மையான சாமி. உண்மையான நாரதர் மகாமுனிவரே நான் தானப்பா. யார் அது? ஏங்க இது தெரியாம அவர் பாடின பாட்டுக்கெல்லாம் நாங்க திடீர்னு மடார்னு போட்டு அடிச்சு யாரு பத்த பிள்ளைகளோ அப்படி அடிச்சு சாகரிய என்ன பண்றது? ஏங்க வாங்க புளிச்சட்ட மாறே வாங்க. இருக்கட்டும், அவர் ஒரு சித்தர். ஏன் சுவாமியல் சித்தர் வந்தது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது? ஏன்பா அந்த சாமியா கையும் களமா புடிச்சிருக்கோம்ல. புடிச்சிருவான். எங்க போகுது? ஆஹா, 450 கிலோமீட்டர் தள்ளியா போயிட்டாரு. உங்களை கண்டதுல எங்களுக்கு பார்த்ததுல இருக்கட்டும், இரு பேசாம இருப்பா. சரிப்பா, உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. ஆமா, நாரதர்னா வீணை இருக்குமே, வீணையை காணும். அருமையான கேள்வி. 2017 சிறந்த ஆல்ரவுண்டுக்கான விருது சரியா தான் கொடுத்திருக்காங்க. சரியான கேள்வி. நாரதர் என்றால் வீணை இருக்குமே எங்கே என்று 5 புலங்களையும் அடக்கி கேட்கிற மாதிரி கேட்கிறேன். நான் ஆகாய மார்க்கமாக ககன மார்க்கமாக பறந்து வந்தேன் அல்லவா? ஆமா. அந்த இமயமலை உச்சியில் வரும்பொழுது என் வீணை அந்த இமயமலை உச்சியில் இடித்தது. அந்த வாயிலாத ஜீவன் மலை என் வீணையை கேட்கிறது என்று அந்த இமயமலை உச்சியில் என் வீணையை தவம் புரிய வைத்துட்டு வந்துள்ளேன். நம்புற மாதிரியா இருக்கு. அவர் என்ன அடகு கடையில வச்சவன்னு சொன்னாரு, இமயமலையில வச்சிருக்காரு. ஏன் சாமி? செபி சக்கரவர்த்தி அவர் எதுக்கோ இது கறி எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி நீங்க வீணையை கொடுத்துருக்கீங்க. ஆமா, பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தாரு. அந்த மாதிரி முல்லைக்கு தேர் பாரி கொடுத்தாரு. அந்த இமயமலை வந்து உங்க வீணையை கேட்டது, என் வீணையை கேட்டது. அதனால நினைச்சு என்ன ஒரு பெரிய மனசு. ஆமா, சந்தோஷம். சாமிகள், எனக்கும் ஒரு சிறிய சந்தோஷம். என்ன சந்தேகம்? கேளும். பூநூலை காணாம. பூநூல் உள்ளது உங்குதப்பா. உங்களுக்கு மட்டுமே, எங்களுக்கு தான் உள்ளது. அந்த பனியில சுருங்கி போய் கிடக்குன்னு பரவாயில்ல கேள்விப்பட்டேன். என்ன ஏங்க, அவனும் ஆண்மகன் தானே, வரக்கூடாதா? கையில எல்லாம் மல்லிகை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்ன உங்களுக்கு முதலிரவா? அதே பொம்பளை கிடைக்காம செத்துக்கிட்டு இருக்கேன், முதலிரவான்னு கேட்கிறேன். அப்ப ஆக மொத்தத்துல என்னை மாமா அவளை பார்க்க சொல்றேன். முற்றும் திறந்த முனிவர், முற்றும் திறந்த பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை எந்த ஆசையும் இல்லாத ஒரு முனிவரை பார்த்து என்ன பேசுறீங்க சுவாமிகள்? சின்னவர்கள் சிறியவர்கள் மன்னித்து விடுங்கள். இருக்கட்டும், மன்னித்து விடுங்கள். ஒரு கடைசியா ஒரு சிறு சந்தேகம்.
தாங்கள் கையில் வைத்திருப்பது என்னவோ இது என் பாடலுக்கு இசை அமைப்பதற்காக சப்ததாள கட்டை. கட்டை அல்லவோ? அதன் பெயர் சப்ததாள கட்டை. ஓ, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்க பார்த்தது இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஏன் சாமி, இது என்ன சப்ததாள கட்டையா? ஆமாப்பா. சப்ததாள கட்டையா பணமட்டையா? மாமியாவை வைத்திருக்கிற ஆண்களுக்கு புறம் இது பணமட்டை மாதிரி தான். இதுதாங்க சத்ததால கட்டை. தகத்தக எவ்வளவு பளபளப்பா இருக்கு. தகத்தகன்னு இல்லைன்னா மாமியார் வீட்டுக்கு போயிருவாங்க. உங்க வாயை எப்படிலாம் அடைக்க வேண்டியதா இருக்கு. தெரியும் தெரியும். இப்ப 101 ரூபா அன்பளிப்பு கொடுப்பாரு பாரு, வேடிக்கை மட்டும் பாரு. இங்கு போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு நாரதர் தான் இருக்க வேண்டும். 2 நாரதர்கள் இருந்தால் உலகம் 2ஆக பிளந்துவிடும். ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். 2 கத்தி இருந்தால் உரை 2ஆக கிழிந்து விடும். என்ன சொல்றீங்க? ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்க வேண்டும். நீங்க நீக்குற படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? நீ என்னைக்கு 25,000 ரூபாய்க்கு ஓபோ செல்லு வாங்கி வேனுக்கு பின்னாடி நோண்டிக்கிட்டே படம் பார்த்துக்கிட்டே வந்தியோ அப்பவே தெரியும் நீ அம்மனை குண்டி படம் பார்க்கறேன்னு. சுவாமிகள் அவ என்ன தப்பா கேட்டா? என்னன்னு? கத்தி எதுல வைப்பீங்க? உரையில. என்ன உரை? லெதர் உரை. லெதர் உரைனா லெதர்னா விரிஞ்சு கொடுக்காதா? ஆஹா, இருக்கட்டும், லப்பரா இருக்கும். இங்கு போலிச்சாமியாரை சந்திக்க வேண்டும். இருக்கட்டும் இருக்கட்டும், தொலைஞ்சு அப்படித்தான் போக அந்த படம். என்னப்பா உங்களது திறமையை பாராட்டி அது கூட இருக்கட்டும், நீங்க ஒரு உதவி செய்யணும். படுத்திருக்க பூரா எழுப்புங்க பாப்பான். இப்ப தெரியும். இப்ப சண்டை வரும். என்ன சொல்றீங்க? அடிச்சு விடுவேன். என்னத்த? திக்கு திக்குன்னு தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். மூத்திரமா? அயர்ந்து தூங்கி கிடக்கிற பெண்கள் தாய்மார்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். சரி சரி சரி. தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும். பிரச்சனை பெருசா வரும். பெருசு கொட்டக கூட சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்புறமே கொண்டு என் மொழிங்கால மிதிச்சு மொழி விலகிருச்சு இந்த தூங்கி கிடக்கிற பெண்கள். அதக்கான அடித்தொடையில மிதிச்சு கறி ஏறிருச்சு, உள்ள போயிருச்சு, சங்குல மிதிச்சு விட்டேன் அப்படின்னு இங்க வந்து பிரச்சனை பஞ்சாயத்து பண்ணிடக்கூடாது. நெளிஞ்சு போச்சு, அது நெளிஞ்சிச்சு, இது நெளிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த போலிச்சாமியாரை சந்திக்க எச்சரிக்கையா சொல்லிட்டோம். ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண நமக, ஓம் நம நாராயண. பாரு 1984 ஏவிஎம் ஸ்டுடியோல ஜெமினி படம் போடுவாங்க பாரு. ஜெமினி படம் போட்ட உடனே 2 பொம்மை அப்படியே மொட்டை குண்டியா பிபி வச்சுக்கிட்டு அப்படி குண்டியை திருப்பி பாரு. போஸ் எனக்கிட்டே போஸ், சந்திர போஸ். மைச்சட்டி 25 லட்சம் கூட கொண்டுட்டு வந்த குண்டாயக்காரன் கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு பேசாம போய் தென்னந்தோப்பை வித்து மறுபடியும் காசு பட்டு நான் கேட்டிருக்கேன். எல்லா மைசெட்டுக்கு நீ 15 லட்சத்தை தாண்டது இல்ல. நம்ம முருகன் மைசெட்டுக்கு மட்டும்தான் 25 லட்ச ரூபா போட்டு 25 சாம கோடிக்கணக்கில் கிடக்கு. நல்லா இருக்கு, மண்ணா ஒட்டி இருக்கு. உம்மோட அறக்கட்ட சுதி எனக்கு கூட. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. இடத்துக்கும் ஆளுக்கும் உருவத்துக்கும் ஜாமானுக்கும் இந்த இடத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கொட்டி அத்துப்படி மத்து வேற எவனாலும் கிழிச்சா போயிருவேன். அவன்கிட்ட போய் ஓட்டணும். மரியாதை உமக்கு மரியாதை, நாகரிகம் நாகரிகம் உமக்கு நாகரிகம், உமக்கு நாகரிகம் வேணும். நான் உனக்கு என்னையா சொன்னா? நாய் வெச்சம் போட்டால் குலைக்க வேண்டுமா? குறைக்கணும். சிங்க வெச்சம் போட்டால் கர்ச்சிக்க வேண்டுமா? புலி வெச்சம் போட்டால் உரும்ப வேண்டுமா? உரும்ப வேண்டுமா?
உரும்பணும் பண்ணி வச்சம் போட்டால் பிய திங்க வேணும். ஆமா. இந்த தாதானூர்ல வந்து என்னைய பிய திங்க சொன்னவார். நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. ஒரு கை பிய அள்ளி வந்து வாய் கிட்ட கொண்டுகிட்டு போக முடியுமா? நாத்தம் தாங்க முடியாது. அதுலயும் நம்ம ஆளு இன்னைக்கு திருவிழா தேதி கூடிருச்சுன்னு கண்ட சரக்க போட்டு சரக்கு சைடிஸுக்கு மொச்சக்கொட்டை சுண்டக்கடலை காராப்பந்தி முச்சரும் முறுக்கு இதை புற திரும்பிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பேல்றேன். நாத்தம் தாங்க முடியல. என்னைய பார்த்து பீதிங்க சொன்னனைக்கு உன்னை விடவே மாட்டேன்டி. பீ நான் நீங்க சொன்னா இந்த பெட்டிக்கார தம்பி சொல்லிச்சா? அம்பு விட்டது நீதானையா? ஒரு அம்பை இவர் வாயில விடு. ஒரு வந்ததுல இருந்து நீர் வர காரணம் குருமை. மழை வெஞ்சா நீர் வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசு. ஆமா, சுண்ணாம்பு இதுல போட்டா வெந்து வரும்னு சுண்டு வரல போட்டுருக்கேன். சப்புறத விட்டு 15 வருஷம் ஆச்சு. இன்னமா சப்பிக்கிட்டு தெரிவாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னார்கள். நான் தமிழ்காரன் தான், பாகிஸ்தான் தீவிரவாதியா? செந்தமிழ் நாடென்னும் போதி நீ இன்ப தேன் வந்து வாயுது காது நீல என்ன பாரா யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிக்கு நிதான மொழியை எங்கும் காணோம்னே பாரதி அந்த அளவுக்கு பேச்சல்றோ. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிர்த அமிர்த என்று பிறக்கும்னா அவ்வளவு சிறப்பானவரோ. படித்தேன் தமிழ் மொழி மட்டும் படித்ததில் இனித்தது வேற எந்த மொழிக்கு அந்த சிறப்பு கிடையாதுடா. அப்படி போடுற அந்த அளவுல படிச்சவர நீ இன்னைக்கு பார்க்கலாமியா? பாப்ப முடி உனக்கு குடுக்குற அடி 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 புடிச்சுக்கிட்டு அடிக்கிற உனக்கு இவ்வளவு ரப்பு இருக்கும் போது பிடிக்காம அடிக்கிற எனக்கு எவ்வளவு ரப்பு இருக்கும். அடி உனக்கு குடுங்க மூத்திரம் தெரிக்கல. வேண்டாம்ட்டேன் கோடு இந்த கோட்டை நீ நான் தாண்டக்கூடாதியா? நல்ல மனுஷன் நான் தாண்ட மாட்டேன். பேச்சா இருக்கணும். கை சரசன் கண்ணை கெடுக்க இருக்காங்க. பேச்சு கோடு தாண்ட கூடாது. பாப்ப முடி. நம்ம 3 பேருக்கு இன்னைக்கு போட்டிடா. பாப்பா 3 பேர் உமக்கும் எமக்கும் போட்டி. இந்த மேடையிலே பாப்பமியா போட்டி நிபந்தனை தாங்கள் அறிவிக்கிறீர்களா? யாம் அறிவிக்க வேண்டும். நானே அறிவிக்கிறேன். அறிவித்து விடுங்கள். என்ன உறுப்பு? கோயில்பட்டியில தாதானூர் தானே இது? முட்டை கோழில முட்டை வந்துச்சு எப்படின்னு கேக்குறாரியா? எந்த வழியா வந்துன்னு சொல்லு. உன் கொட்டை எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியா முட்டை வந்துச்சு. ஐயோ கடது வித்தியாசமான சரக்கா இருக்கும் போல. ஆமா, இது வந்து வீரன் சரக்கு. அப்படித்தான் விண்ணு இருக்கும். மத்ததெல்லாம் பக்கடியில முன்னா பக்குன்னு கிடக்கும். இது வீரன். சத்தியமா சொல்றேன், இந்த ஊர்ல உம்மிடம் நான் தோல்வியுற்றால் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், நான் அம்மனை குண்டியாக ஓடுகிறேன். முடியாது. அக்கனில 6 மாதமா தவமா அக்கனை பொழந்துரியம் எரிச்ச மச்சரை கலப்பிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா அழகேச தம்பி இங்க வா. முதல்ல முடியாது தோக்க வைக்கிறேன். அக்கனில 6 மாதமா அம்மனை குண்டியா இருந்து தவமா இருந்துட்டு வந்திருக்கேன். உன்னைய தூக்கத்துக்கு அழியிட்டு ஊத்திக்குமே. பூரா மோல்டிங் போட்டுருக்கு, சும்மா கிடையாது. என்னிடம் நீர் தோல்வியுற்றா அந்த போட்டியின் நிபந்தனை தாங்களே அறிவித்து விடுங்கள். நான் தோல்வியுற்றால் அம்மனை குண்டியாக ஓடுகிறேன். என்னிடம் நீர் தோல்வியுற்றால் இன்னிலிருந்து கட்ட பிடிக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். இந்த மேடையில இருந்து இன்னைக்கு உங்ககிட்ட தோத்துட்டேனா இந்த மேடையில இருந்து இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். நீ வீட்டுல 10 கட்டை வச்சிருக்க, அதை பிடிப்ப. நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. கட்டையும் பிடிக்கல, வேஷமும் போடல. சோத்துக்கு என்ன பண்ணுவ? சோத்துக்கு நான் காட்டை புடிச்சுமே, சோத்துக்கு நீ என்னடா பண்ணுவ? சுப்பிரமணியம் முடிச்சுக்கிட்டு உங்க ஊருக்கு போவேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்கள் 247. அறிவிட்ட நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான்டா. எவ்வளவு அழகா பதில் சொல்ற? திருட்டு நாய் ஒருத்த கூட பதில் சொல்ல மாட்டீங்கடா. நீ எவ்வளவு அழகா சொல்ற? கேக்குறவங்க பட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிற. தெரிஞ்சவன் பட்டு பட்டுன்னு அடிப்பான், தெரியாதவன் கவட்டுக்குள்ள தடவிட்டு கிடப்பேன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்கள் 247. முட்டா பேரு ஒருத்த கூட பதில் சொல்ல மாட்டீங்கடா. இவரு பண்ணி எதைய பாக்குறேன் பாப்பேன். ஒருத்த கூட பதில் சொல்ல மாட்டீங்கடா. திறமை கேன பையன் ஒருத்த கூட பதில் சொல்ல மாட்டீங்கடா. திறமை ஆண்டவன் இங்க மூளை வச்சிருக்கேன், இங்க இதயத்தை வச்சிருக்கேன். ஆனா
உனக்கு உடம்பூரா அறிவு ஆச்சு என்னைக்கேடா. ஆனா எந்த இடத்துல அறிவு வச்சாலும் நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, இங்க வர்றா. உயிர்மெழுத்து 216, மொத்த எழுத்துக்களை கொண்டு 247. இந்த பாத்தீங்களா திறமை. கடவுள் உண்மையாவே சொல்றியா? அறிவுத்திறனான ஒரு விஷயங்களை பேசும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திறமையா இருக்கு. கேட்ட உடனே அந்த அளவுக்கு பதில் வரும்னா இந்த ஒரு உடம்பு தேக்க மாதிரி. ஆனா திறமை எங்க இருக்குன்னு இங்க இருக்குமா? இங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். ஏய் விட மாட்டேன், கண்டுபிடிக்காம விட மாட்டேன். திறமை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்காம விட. சும்மாவா 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 நீ கேக்குறேன். திறமை விடுவனா? அறிவை கண்டுபிடிக்காம நான் விடுவேன். ஒரு விஷயம் அது சாதாரணப்பட்ட அறிவு கிடையாதுயா. உயிரெழுத்து மயிர புடுங்க எடுத்து உயிர் உயிரும் போட்டு கொண்டுகிட்டு இருக்க. நான் என்ன சிங்கப்பூருக்கு விசா எடுத்து உன்ட்ட மெடிக்கல் போட வந்தனா? வாயை திருப்பி பாக்குற, குண்டியை திருப்பி பாக்குற, வல்ல பொழந்துக்கிட்டு பாக்குற. வேண்டாம்ட்டே. முனிவர்கள் கோவம் நீ கோபுற மாதிரி பேசல, கொலவன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. உயிரெழுத்து வேண்டாம், கொட்டக தீ பிடிச்சி எரியும், பூரா தகர சீட்டா போச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். மொத்த எழுத்துக்களை கூட்டினா 247. தமிழ் என்று எழுதினா 3. முட்டாப்பல 5 எழுத்துற. இப்ப தெரியுதா என்ன? ஏத்தா கெக்கப்புன்னு சிரிக்கிறீங்களே. தமிழ்னு எழுதுமா 3 வருமா 5 வருமா? தா மீ இல் 3 வரும், 5 எப்படி வரும்? இப்ப தெரியுதா போலிச்சாமியன்னு? யாரு உண்மையான சாமி? அரப்ப மோதிரத்தை யாராவது கழட்டி என் கையில போடலாம். நீ இந்த வந்ததுல இருந்து கேட்டு பாக்குற. ஒண்ணு வாய்ப்பல. 51 52 நான் பாட்டுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். வீட்டுல போய் தொலைஞ்சு வச்சுன்னு கூட சொல்லி தொலைய வேண்டியதானே. ஏண்டா உனக்கு நாடாம் பார்க்க வந்துட்டு அரப்ப மோதிரத்தை தொலைச்சிடும் சொல்லணும். ஏண்டா இருக்கட்டும், நினைவு பரிசா வச்சிருப்பேன்ல பீரோல்ல. தா தா மீ மீ இல் இல் எத்தனை? 3. 3 தான். ஏய் இப்பதானே 5ன்னு சொன்னேன். 5 என்னன்னா நான் எப்ப 5 சொன்னேன்? நான் என்ன புளிச்சட்ட மாதிரி போதல இருக்கனா? அவர் போயிட்டாரா இழுக்காத. ஆ. தா ஆ. மீ மீ இல் இந்த 5 இருக்கு 5. 5 தான். வரும்பு 5 தான்டா. வரும். என்ன டேய் என்ன கிறுக்கு பையில ஆக்கிட்டு போறியா? என்ன உன்னை பார்த்த உடனே நாங்க எல்லாம் என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? உன் கண்ணுக்கு தெரிஞ்சது 3 எழுத்து தமிழ். 3 எழுத்துக்குள்ளே 2 எழுத்து ஒளிந்திருக்கிறது மகனே, ஒளிந்திருக்கிறது. தா என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? அது உயிர்மை எழுத்து. தா என்ற உயிர்மை எழுத்து எப்ப உருவாகியது? இத்து என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்தும் கூட்டல் ஆ என்று சொல்ல உயிர் எழுத்து கூட்டினால் இத்து கூட்டலா தா. தா 2 எழுத்து. 2. மீ என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? அதுவும் உயிர்மை எழுத்து. இந்த மீ என்ற உயிர் எழுத்து எப்படி உருவாகுது? இம் என்று சொல்லக்கூடிய மெய் எழுத்தும் கூட்டல் ஈ என்று சொல்லக்கூடிய உயிர் எழுத்து கூட்டினால் இம் கூட்டல் ஈ மீ. அப்ப மீ எத்தனை எழுத்து? 2 எழுத்து. இல் என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தா? பூனைக்குட்டி மாதிரி மறுபடியும் வர்ற. இல் என்பது உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? அது மெய் எழுத்து. மெய் எழுத்து தனிப்பட்ட முறையில பொருள் சேருமா? ஒரு உயிரோட உயிர் மெய்யோட தான் பொருள் சேரும். ஆமாம். அப்ப இல் என்பது எத்தனை எழுத்து? ஒரு எழுத்து. தா என்பது 2. மீ என்பது 2. இல் என்பது 1. மொத்த எத்தனை எழுத்து? 5. இலக்கண ரீதியா பிரிக்கிறீங்களாக்க? இலக்கணம் நானும் சொல்றேன். நான் சொல்றேன். எதுக்கு எனக்கு தெரியல? எனக்கு தெரியுமையா? சொல்லவா? சொல்லவா? இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐவை இலக்கணம். அப்படி சொல்லியா? எழுத்து என்றால் என்ன? அது ஒரு வடிவம். அப்படி சொல்லு. சொல் என்றால் என்ன? அந்த சொல்ல வடிவத்தை சொல்லாக்குறது. அப்படி சொல்லியா? பொருள்னா என்ன? அந்த சொல்லுக்குள்ள உள்ள பொருள். யாப்பு என்றால் என்ன? உனக்கு கொஞ்ச நேரத்துல வப்பண்டி ஆப்பு. டேய் கோடு 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 கோடு. சொன்ன வாக்கு தவறக்கூடாது. கோடு. யாப்புனா சொல்ற. நான் 3க்கு சொல்லல. யார் 2க்கு சொல்லு. தெரியல சொல்லு. எதுக்கு எனக்கு தெரியல? சம்பளத்தை வாங்கி என்கிட்ட பாதி கொடுக்க போறியா? இல்ல என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மடையில போய் பேசுறியா? படிக்கிற முடியும் ரூம் போட்டு. யாப்பு என்றால் பாடல் என்று அர்த்தம்டா. அணி என்றால் என்ன அர்த்தம்? இந்த போஸ்ட் மரத்துல ஏறி சொல்லி யார் 2க்கு சொல்லியா? அணி வைத்து எழுது. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி. அண்ணா கூட விளக்கம் தெரியல. எதுக்கு? டேய் நீ எல்லாம் எதுக்கு வரணும்? யாருக்கு? என்ன யாருக்கு? இந்த உலகத்துல பொது உலகத்தோட பேரோட எத்தனை குடும்பங்கள் வாழ்வதற்கு காரணமாக இந்த நாடு இருந்தாலும் உனக்கு தெரியுமாடா? நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்ச பெருமை சத்த இந்த நாரதர் மகாமுனி உமக்கு தெரியுமாயா? எங்க வாழ வச்சீங்க? சொல்லவா? ஒன்னு சொல்லு. சொல்றேன். நிறைய சொல்லுவேன். நிறைய நானும் புத்தகத்தை விரிப்பேன். அடிக்கி விரிப்பேன். சொல்றியா? நான் சொல்றேன். நானும் சொல்றேன். நிரூபிக்கிறேன். நானும் நிரூபிச்சு காட்டிட்டு போறேன். சத்தியவான் இறக்க வேண்டும் என்பது விதி. சாவித்திரி இடத்துல போய் காயத்திரி மந்திரத்தை எடுத்து கூறி செத்தவனை இன்னைக்கு உலகத்துல
பூமியில கொண்டு வர செய்தவன் யார் தெரியுமா? இந்த நாரதரியா. நீ என்ன கிழிச்சடியே? நான் இந்த உலகத்துல பல குடும்பத்தை வாழ வச்ச மலைச்சாமி முண்டாட்டியா வெள்ளச்சாமி வச்சிருந்தேன், உனக்கு தெரியுமா? இரியா பேச்சு இரியா. மலைச்சாமி முண்டாட்டியா வெள்ளச்சாமி வச்சிருந்தேன். விரும்புன போன வெள்ளச்சாமி கிட்ட எடுபட்ட மலை. அவனுக்கு 3 பிள்ளைடா. அவன் முண்டாட்டியா நீ வாட்டுக்கு கூட்டிகிட்டு போறேன்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நாசுக்கா வச்சுக்கடா. அவன் சோத்துக்கு என்னடா பண்ணுவேன்? புளியபுரத்துல பொங்க வச்சா சாப்பிடுவேன். நாசுக்கா வச்சுக்க ஏன்டா கலப்புற அப்படின்ட்டு அந்த குடும்பத்தை வாழ வைக்கலையா? இவருக்கு கூட தெரியும், கேட்டு பாரு. கலைமகள் அலைமகள் மலைகள் சொல்லக்கூடிய 30 தேவனத்தை இரும்பு கடையை கொடுத்தேன். அவர்களால் பொறித்து கொடுக்க முடியவில்லை. பூலோகத்திற்கு அனுசியாதை வீட்டை கொடுத்தேன், பொறித்து கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணியாலும் பதிவிரதா சிரோமணிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தவன் சுரேஜ் தங்கச்சி ரமேஷ் கூட்டிட்டு போயிட்டாங்க. மேலூருக்கு கீழூருக்கு வெட்டு குத்து. இரியா 150 பேர் அறுவலோட வரேன். இவன் 50 பேர் வேலைக்கம்போட வரேன். நீ என் பேச்ச கலைக்க பாக்குற. விறுவிறு நான் போனேன். நீ பாட்டா அப்படின்னு இந்த பிள்ளை எம்ஏ படிச்சிருக்கு, இவன் எம்காம் படிச்சிருக்கான். 2 பேரும் சேர்த்து வைக்கிற அந்த அரசாங்கம் புழு வேலை கொடுத்துரும் அப்படின்ட்டு அந்த 2 ஊரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கலையா? அதை கூட கேட்டு பாரு, இவருக்கு தெரியும். மார்க்கெலியன் 16 இறக்க வேண்டுவது விதி. அதை என்றும் 16 வயதா ஆக்குவது காலமாக இந்த நாரதர். இப்படி பல பெருமைகள் நான் விடிய சொல்லிக்கிட்டே போவையா? சொல்லி கிழிச்சுடுவே. என்ன பேசுறீங்க? ஐயா ஈரேழு 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்த வந்த நாரதரியா? நீ என்னையா ஈரேழு 14 உலகம் சென்று பெருமை சேர்த்தாய்? 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்த வந்த நாரதர். பூலோகம் பொருலோகம் மகனகம் தபரகம் சத்தியலோகம் சூலகம் நல்லவங்க அதல வத்தலம் சுதனம் தலவல தலமகதலம் பாதலம் ஈரேழு 14 உலகம் சென்று பெருமையை சேர்த்த வந்த நாரதரியா? 38 மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்த வந்த நாரதரியா? சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், மதுரை மாவட்டம், திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இத்தனை மாவட்டத்தை சுத்தி பெருமை சேர்த்த வைக்க இந்த நாரதரியா? 18 புராணங்களில் இருந்து பெருமையை சேர்த்த நாரதர். 19 புராணத்துல இருந்து பெருமை போய் சத்தியமா சொல்லு 19. நான் ஒத்துக்க மாட்டேன். பொய் சொல்லக்கூடாது, சோறு கிடைக்காது. பாம்பளம் சாமி பெரிய கொலகார பைய தெய்வம். பொய் 19 ஐயா 19. நான் சத்தியமா சொல்றேன் 19. பொய் படிக்கல. நான் 18ங்கற நிரூபிக்கிறேன். நான் 19ங்கற நிரூபிக்கிறேன். எதுக்கு? உன்னோட ஒரு புராணம் கூட படிச்ச அந்த திமிரு தன்னாவட்டி எனக்கு இருக்கு. 18க்கும் 19க்கும் மச்சம் கூர்ம வராக வாமன பிரணவ வைணவ சைவ லிங்கம் வைடிகம் நாதம் காரணம் வர்த்தம் கறந்த மார்க்கனை ஆக்கிரேன் பிரமாணம் 18 புராணம் நான் நிரூபிச்சிட்டேன். மக்கள் மத்தியில சொல்லிட்டேன். எங்க நீ 19 புராணம் சொல்றீல? சொல்றா பார்க்கலாம். ஏன் என்ன ஏங்கற? 18 புராணம் நான் சொன்னேன்ல. ஆமா 19 சொல்லு. நீ ஏயா முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? நான் சொல்லுவல. ஏய் நீதானே சொல்ல சொன்ன. என்னையா அதுக்கு நான் கிணத்துல வந்து சாங்க சொன்ன சாவியாயா? சரிப்பா நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன தெரியாம சொல்லிட்டேன்? தெரியாம செத்து போயிட்டோம்னா யமதர்ம உசுர புடிச்சிட்டு போயிருவேன். சித்திர குப்பத்தை கொடுத்து கணக்குல எழுதிடுவேன். உடனே தெரியாம செத்துட்டேன் உசுர கொடுன்னு நான் கொடுப்பானா? நீ ஏன் முந்துற? நான் சொல்லுவல. சரிப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல. ஆமா நீ அதை திரும்ப சொல்லு. எதுக்கு? நீ சொன்ன வசனத்தை நான் திருப்பி சொன்னா அந்த அக்கா என்ன நினைக்கு? சனியை முடிச்சவன் அந்த ஆள் சொன்னதே வேணும் திருப்பி சொல்றேன் அப்படின்னு செருப்பை கழட்டிக்கிட்டு வாயில பீய தொட்டுக்கிட்டு அடிக்காதா? ஏய் செருப்பை கழட்டிட்டு அடிக்கிற நியாயம்டா. பீய தொட்டுனா அந்த அம்மா எங்கடா பீ தெரி போக? கொட்டைக்கு பின்னாடி போகட்டும். சரி 18வது புராணம் கந்த புராணம்யா. 19வது புராணம் பொந்த புராணம்யா. என்னையா கந்த புராணமே இருக்கும்போது பொந்த புராணம் இருக்காதோ? ஏய் கந்த புராணம் இருக்குதியா? கந்த புராணம் இருக்குதியா? பொந்த புராணம் இருக்குதியா? சரியா? கந்த புராணத்தை எழுதியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார்யா. பொந்த புராணத்தை எழுதினவர் பொச்சியப்ப சிவாச்சாரி இருக்காரு. சாகல காக்குதவா காரக்குடில இருக்கேன். சாகல இப்ப சாயந்தரம் தான் வாங்கி பார்த்துட்டு ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் வாங்கி தந்து கொடுத்துட்டு வந்தேன். யாருக்கு? பொச்சியப்ப சிவாச்சாரி. எந்த இடத்துல இருக்காரு? அந்த பஸ் புது பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் டேனிங் ஆகி வெளியில வரும்போது கக்கூஸ் இருக்கா அந்த மூலையில இருப்பாரு. கக்கூஸ் கிட்ட இருக்காரு அவர்தானே? என்ன கக்கூஸ் கிட்ட? இந்த இதுக்கு எவ்வளவு வாங்குறாரு? என்ன 1க்கு 2 போறதுக்கு டோக்கனா போட்டுக்கிட்டு இருக்காரு. காலையில 8 to 1 மணி நேரம் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ஆவியா பறந்துருவாரு. அடையாளம் சொல்லு. அடையாளம் 4 சக்கர வண்டி மாதிரி இருக்கும். இப்படி நக்கிலிச்சு போவாரு. காலையில போனா பார்க்கலாம். அட அந்த பஸ்ல வாங்குறாரு அதானே? 8 to 9 அதுக்கு மேல இருக்க மாட்டாரு. வெக்கமல்ல. யாருக்கு வெக்கம்? உண்மையா சொன்னா அப்படித்தான் பல பேர் வெக்கமா. போடா. பெரிய வேமாரி பேசல நீ. கல்வி கல்வி கலைவாணி இருக்கா? நீ என்னடா மம்மா கொடுக்கு? உனக்கு என்னைய கல்விக்கு கலைவாணி குடி இருக்கா? எனக்கு என் நெஞ்சல என் கொல்ல கூடி காரியாத்தால குடி இருக்கா? நீ என்னையா என் டுபுக்கு பேசடி. கை தட்டலாம், இதுக்கெல்லாம் கை தட்டலாம். வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பனி மூட்டு வெள்ளை கமலத்து விட்டிருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசன வைத்ததா நீ ஒரு ஆளு கிடையாது. வண்டு வைத்த கூந்தல் மதுரம் என்றார் வள்ளி கண்டை கொடுத்த கண்ணா கிளிமலி வாங்கி நூறார் கண்டோ சக்கரை கனிவான அந்த மகோ அந்த மம்முனிவர் கள்ளம் அமிர்தம் என்று அழிக்கல அவனுக்கு பேச்சு. எத்தனை பேர்ட்ட நாங்க பேசடி. நான் பேசுற எந்த தொனில பேசுறனோ அதே தொனில பேசக்கூடிய ஒரு காவலர் நீங்க. உண்மையாவே சொல்றேன். கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல் பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணி போல்
சிறப்பான கவி, சிறப்பான பேச்சு, கையுடியா. ஓன்ட்ட கூட மாட்டேன். நீ அம்மனை குண்டியா ஓட சொல்லிக்க, பிய திங்க சொல்லிக்க. கையுடியா. நான் உன்னை பாராட்டுறேன். ஏய், இங்க வாரியா, இங்க வாரியா. ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிக்கிறீங்க. சமாதானம் ஆகிக்கிறீங்க. ஆமா, இவர் பெரிய ரஷ்ய பிரதமர், நான் இந்திய பிரதமர். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாப்பந்த படப்புறோம். வாப்பந்தம் வாயா. ஏய், இங்க பாருவே, நம்ம வீட்டுக்கு ஆமா விருந்தாளி வந்தா இருக்கட்டும், அவங்க பச்சை தண்ணி கொடுக்குறான். எதுக்கு? கோபங்கள் எல்லாம் மறக்கணும், பகையை மறக்க வேண்டும் என்பதற்காக. சரி. ஆனா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஆமா, அவங்க பிடிச்சிட்டு பச்சை தண்ணி கொடுக்குறோம். அவங்களுடைய கோபம் தனிய வேண்டும் என்பதற்காக. பச்சை தண்ணிக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு. அடிச்சுக்கிட்டேன், பச்சை தண்ணியை கூடுறேன். எதுவுமே இல்லாம நீ என்னைய பிய திங்க சொல்லி மொட்டை குண்டியா ஓட சொன்னா அந்த அக்கா என்ன எனக்கு சண்டாளம் எடுபட்டவன் எத்த தண்டி முண்டமா ஓடுறான்னு என்னை கார்கிட்டு துப்பாதாயா? சரி, உனக்கு எத்தனை கவி தெரியும்? உமக்கு எத்தனை தெரியும்? நான் ஒரு 500 பேசுவேன். நான் 1000 பேசுவேன். நான் 2000 பேசுவேன். நான் 3000 பேசுவேன். நான் 4000 பேசுவேன். நான் 5000 பேசுவேன். நான் 6000 பேசுவேன். நான் 7000 பேசுவேன். பேசி பார்க்கலாம். மக்கள 15 நாள் இங்கனே உட்கார்ந்து வக்கால ஓலி நீ பொளக்க அடி வாங்க போற. 15 நாள் இங்கனே உட்கார்ந்து பட்ட தண்ணி கூட படாம பேசிக்கிட்டே இருப்பேன். கமையாயி குமாயி கேட்டகத்தை நிற்குமாம். அவைகள் நல்ல மரம் சபை நடுவே நீட்டல் வாச குறிப்பிட மாட்டாத நன்மரம். குக்களை பிடித்து கூண்டில் நாவில் அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசி மிகுமுறை செய்தால் மக்குணம் பெரிதாகுமோ அதோட பின்னுக்கு உண்டாகுமோ? குக்களை குக்களா குளந்தண்ணில் பெரிதாக மடுக்க பேச்சு குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாடிது போல் கரகு நீட்டி பேசும் கதிரை கண்டால் சிறங்க நாட்டி வச்சு அறிவிடா செய்யி. நாய்வாலை அளவெடுத்த பெருக்கி திட்டி நற்றமைகள் எழுத்தாணியாகுமா? பெய்வால சுடுகாட்டை பெருக்கி வைத்தால் வாசஞ்சு பெருக்க வீடாகுமா? தாய்வார்த்தை கேளச்சக்க சண்டிலும் சாண்டிலும் முழுத்த கொண்டு வர மாட்டான். இவ்வாறு இயவட்டால் இவன் இயவட்டான் 7 பிறப்பை இனத்துவம் படுத்த பிறப்பான்கள் பேச்சு மோதிர வேண்டும் விராக்கர் இருவ போந்த வேண்டும் இடக்கில் பஞ்சனி பட்டேனி வேண்டும் அவர் கூறு கூடு நஞ்சனி வேண்டும் நன்று நானே வானர மனிதனின் அணிந்த தூக்கு நான் ஒருதனை சொல்லால் தாண்டி வைத்திரும் ஞானமும் கல்விக்கு நமின்றும் நூல்களும் ஈனர் குறைத்தான் இடதாக மாட்டேங்க பேச்சு. சந்தோஷம், மகிழ்ச்சி. பேச்சுடி நீங்க இப்படி எல்லாம் இன்னைக்கு தாண்டி இந்த ஊர்ல சரிக்கு சரி சந்திச்சிருக்க. உண்மைதான், உண்மைதான். உண்மையாவே இந்த மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஒரு மணிக்குனாலும் நம்ம சந்திச்சிருக்கலாம். நம்ம போட்டி என்ன தெரிஞ்சுக்கலாம். இது வள்ளியை சந்திக்கும் தருணம், தலைவியை சந்திக்கும் தருணம். அவங்கள்ட்டே ஒரு சில விஷயங்கள் பேசணும். அதுக்கடுத்து முருகப்பெருமான் வரணும். இத்தனை கதைகள் இது இருக்கு. இனிமே இந்த பகுதியில் எந்த மேடைக்கு இருந்தாலும் சரி, இதே மேடைக்கு மறுபடியும் நம்ம 2 பேரும் தான் சரி 1 மணிக்காவது சந்திச்சு நம்ம திறமை நீ பெரியா நான் பெரியாலும் இந்த மேடையில் நிரூபிச்சு காட்டுறதே நம்மளுடைய கடமையா இருக்கேன். அதனால இன்னைக்கு நம்ம மறப்போ மன்னிப்பு எதுவாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. இனிமே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டு மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி நான் தலைவியமாய் பார்க்கணும் அழைத்து வாருங்க. ஐயா இவருக்கு மறுபடியும் இந்த பாம்பாளம்மன் கோயில ஜேஜிபியை வச்சு சுத்தப்படுத்தி மறுபடியும் இந்த பூரா செட்டு பூரா போட்டு மறுபடியும் 1.5 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி நாடகத்தை போட்டு என்னைய கீத்து மாத்தா கிளிக்க. நீ இப்ப வாடி சண்டைக்கு இப்ப பேசுடி. இந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகையா இருந்தாலும் ஒத்த பக்கம் என் கிட்னியை வித்தாது கட்டுறேன்டி, இல்லைன்னா என் பங்காளி இருக்கார கிட்டு அவர்கிட்ட குத்தாது கட்டுறேன். இந்த வேண்டான்னு சொன்னா உனக்கு புரிஞ்சுக்கணும் முதல்ல, சரியா? நான் வள்ளியை சந்திக்கணுங்கிறேன். நான் சந்திக்கணுமியா? அப்ப தெரியலனா ஊர்ல மன்னிப்பு கேட்டு போயா விடியா? மன்னிப்பு கேக்குறேன் என்னையா? ஆமா, ஒரு நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா அப்ப நாடகத்தை நான் கெடுக்கிறேனா? இல்ல போ, நீ கெடுக்கல போ, கெடுக்கிறது வேற ஆள். அதாவது இந்த ஒரு நாடகம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதை கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பது பரவாயில்ல. இந்த மேடையிலே நாரதராக வேடமேற்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாரதன் நான் வேடம்லாம் இடல. இந்த நாரதரே வெற்றி பெற்றார் என்றே இருந்துட்டு போகிறதே, அதனால பரவாயில்ல. இந்த பாவ மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. இது என்ன கர்த்தரா சீசஸ் அண்ணா? நீ சண்டைக்கு வா. ஏய், நான் சண்டைக்கு வரல. நீ சண்டைக்கு வாயா. சண்டை எனக்கு பிடிக்காது. நீ எனக்கு சண்டை பிடிக்கும். நீ வாயா. நீ சண்டைக்கு வா. அருமுகனி அதுமண கொண்டுமோ கருமுகனி கெட்டிகமாகுமாம் இரும்பு கோணி நீ யானை விடலாம் நரபு கோணி நீ நாமத கென்ஷோடு வந்தானே தம்பவால விழுவால பையே மேலிருந்து அலுவால என்பது பையே தம்பல தின்பால என்பது பையே தன்னுடன் சாகுறேன் என்பது பையே நஞ்சிலின் கொடிவளை நம்பி நடுத்தர விட நாயை விட கவனிக்க பேசிய என்னாச்சு? என்ன அவர் என்ன பெரிய முடிக்க சொல்றாரு? அவர் பெரிய ஊருக்கு நாட்டாம ஒரு முக்கியஸ்தர்பா. என்ன முக்கியஸ்தர் அவரு? வேணாம்யா, நீ பாப்பா பணத்துடைய நீ பாப்பா இருக்கிற கடுப்புல அவர் பாரு. அவர் என்ன பார்த்து என்ன பண்ண போறாரு? சீன கட்டினவர் யாரு? அவர் சீன கட்டினா என்ன பெரிய இந்த சற்று முறை போட்டவர் அவரு துணியை கட்டினவர் தானே. நான் சொல்றேன் கேளு முதல்ல. நீ வாயா. புத்திமான் பலவானாவான் பலபலா புத்திய
கேட்டால் எத்தனை விதத்தில் மீறது வந்ததும் மற்ற சிங்கனை குருமையை கூட்டி சென்று உற்றதற்கு நெற்றில் சாய கட்டி ஓமம் வேளாம்னே இட்ட முறை எங்களுக்கு செமுடும் செத்து இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா? ஆளம் தெரியாம காலை விடக்கூடாதுன்னு இப்ப தெரியுதுல்லடி. இந்த மேடையிலே நமது ஊர் மத்தியிலே சிறப்பான ரசிகைகள் இவருக்கு மத்தியில உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த நல்ல பேரை காப்பாத்தி உங்களை காப்பாத்திலான்னு நான் பார்த்தேன். நீ என்ன செய்யற? நான் அம்மனை குட்டியாத்தே ஓடுவேன்னு நீ நினைக்கிறப்போ உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் போய் இந்த நான்கொழி சாலையில போய் லாரிக்குள்ள தலையை விட்டு சாக போறேன். வாயா உசுறு என் மயிருக்கு சம பேச்சியா. நீ உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஐயோ பொட்டினும் பட்டுவர் பொருளாவடி துட்டும் துட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றுவர் கூட்டினும் பாவல கொடியலாவரே வக்கை 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கள் கப்பட்டாய் திருவாரூர் தேரோடு வீதிகளை செத்து கிடக்கிறானே இந்த நீரோடு தாரை என்னால பேசுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டால் சுரணிகளை சுருக்கென்று சொல்லிட்டு படுவார் தாமி. வெட்டுண்டு முன்னில விட்டு விட்டு ஆட்டுமானிடா வெட்டுண்டு முன்னில விட்டு விட்டு ஆட்டுமானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வரும் வேதனை தான் அடைந்தார்கள். சரியா சொல்லாமலே செய்வார் வரியார் சொல்லி செய்வா கேவர குலமால வேக்கன பலாமவி பாதிரி தீயினால் சுட்டவன் உள்ளார் மாறாத நாவினால் சுட்டவன் என்று பேச எழுத்தல ஆதிபகம் முதட்டை உலகம் செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலையின்று பேச கசடர கற்பூமி கெட்ட நிற்காத தகைந்து பாருங்க. எப்பொருள் யார் யாருமா கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு பேச துப்பாக்கி தூமலை எண்ணி துணிங்க கர்ம துணிந்தவன் என்னும் என்பது இலக்கின்ற பேச கொண்டு வாழ்வர் மற்றல தொழுந்தவர் பின் செல்வார். யாதல் 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 எதல் இறந்தார் அதோட செத்தார் நாசமா போனார். பாலும் தெளிதே நான் உனக்கு கோலம் செய் தங்கத்தமிழ் 3 அவர் காட்டுறத பையனா பையனா செய்த மண்பாட ஓடடா 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 எடுத்து உதிரங்களை முன்னே சேர்த்து மாட்டி பார்ப்பதற்கு இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சுகப்பிரசவம் இல்ல. பூரா அறுத்து கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கறாங்க. என்ன பண்ண போறோம் தெரியல. கடவுளே அந்த ஊர்ல இருந்து காரக்குடியில இருந்து இந்த கோயில்பட்டிக்கு கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் போக வர 270 கிலோமீட்டர் காலையில வேணுமாடக மட்டும் கிட்டத்தட்ட 7500 வருமே. என்ன பண்ண போறோம் தெரியல. பையூர்ல பிறந்து பாலூர்ல வளர்ந்து பையூர் பாலூர் வேதந்த போகுதடி அடி லூச்சு முண்ட கண்டார ஒளிமல ஒக்கால ஓலி கண்ணமா இடுவட்ட முண்ட பாலாய் முடியாது. நான் சொல்றேன் சொல்லி செய்வார் சரியார் உனக்கு சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லி செய்வா கேவரே பேச்சோட புரியலையா பலாமவை பிரச்சனை கேட்டனா அழகாக சொல்ற காணும் இங்க வா போட்டு திங்கிற சோத்துல மண்ணலி போட்டனா ஒரு தொட்டு வந்து இல்ல ஏதாவது உனக்கு கெடுதல் பண்ணனா நம்ம கொடியராவன் இங்க பாரு கும்பிடப்பட்ட குலத்துல ஏதாவது பாதி அழுகி போனா துமித ஊர்ல நீ தனமு போட்டு சித்திரவதை மெல்லமனமா சத்தியமா சொல்றேன் வரப்புயர நீர் உயரும் செத்த வேற பாத்துக்க இந்த ஊர்ல உன் பேரை எழுதி வச்சுட்டு கொலக்கச்சில உள்ள போயிருவே. செத்து பேரும் பாத்துக்க குனிந்து எடுத்தால் கூனி அது யாத்துரி வாத்துரி இல்ல அவரே கூனி ராமாயணத்திலே சூழ்ச்சி உனக்கு என்ன பிரச்சனை? தலையில கை வச்சது அசுரன் யாத்தலை கை வைத்தார் தந்தலிலே கை வைத்து போட்டு நீ கொண்டு காரணம் கேட்ட வரப்படி கொடுத்த வரப்படி தலையில வச்சு செத்த ஒரு வார்த்தைக்கு பேச்சு என்பதற்கு ஒரு காரணம் எடுத்து காட்டு தமிழ் இங்க பாரு கும்பிடுதல் 5 வணக்கம் ஏக நமஸ்காரம் துபாங்க நமஸ்காரம் திரியா நமஸ்காரம் சாசா நமஸ்காரம் பந்தா 5 நமஸ்காரம் ஒண்ணுக்கு வருது பாத்துக்க இரவிலே தெற்கு பகமா திரும்பி ஒண்ணு கடிக்க வேண்டும் பகலிலே வடக்கு பகமா திரும்பி ஒண்ணு கடிக்க வேண்டும். அவசரத்துக்கு வரவே தெக்க வடக்க புடிச்சிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட இருப்பாங்க பிரபஞ்ச உற்பத்தி முறைப்படி உங்க உற்பத்தியில பொட்ட நாயை விட்டுட்டு ஒண்ணுக்கு இருக்க நாய் என்றால் பைரவர். அந்த பைரவருக்கு ஒரு பெருமை ஒவ்வொரு ஒட்டைக்கும் பெருமை சேர்ந்த நந்தி பிரம்மா கொட்டையை உள்ள வச்சு படைக்கிறார் பாருங்களேன். எனக்கு வெளியே வச்சுட்டு படைச்சிட்டா கொட்டை. ஆனா உங்களுக்கு இருக்கிறத கொட்டை தாவா கொட்டை உனக்கு ஒண்ணு தெரியுமா? தெரிய வேண்டிய நேரம் தெரியாம மாறி ராமன் துரத்தி எனக்கு எல்லடி ஆபரேஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? சந்தோஷமான நிகழ்ச்சியா உண்மையாவே ஒரு சந்தோஷமான செய்தி இப்ப சொல்ல உன்ன மகிழ்ச்சியா இருக்கியா? இந்த வெயில் நேரத்துல அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. என்னன்னா வழுக்கையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அறப்பரப்பா இருந்துச்சுன்னா இளங்காயின்னு சொல்லிடுவாங்க. இளநீக்கு ஆப்ரேஷனா இளநீயை சீவி கொடுக்குறதானையா? இந்த இளநீர் ஆப்ரேஷன்ங்கிறது இளநீயை சீவி கொடுக்குறதானே சொல்றீங்க? உங்க பாணியில சொல்றீங்க அப்படித்தானே? என்னையா எனக்கு வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. தையல் சத்தம் பிரிகிற மாதிரி சத்தம் கேட்குறீங்க. இளநியை விட்டுறாங்களா? அப்படியா? ஏப்பு இங்க ஒரு நாரதன் எங்க காணாம? நான் வெளியே இருக்க போயிருக்காரு. இப்ப நீ யாரு? நான் குளிக்கலாம்னு துணிமணி அவுத்து போட்டு நீங்க கத்துறத பார்த்துட்டு பேசாம இருக்கு. ஏண்டா உன்னை யாரா நாரத வேஷம் போட சொன்னது? அதைத்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். யாரோ ஒரு ஆளு உள்ள வந்தாரு. அப்பவே நாரத வேஷம் போடுங்க சூப்பரா இருக்கும்னு அந்த ஆளை நான் ரொம்ப நேரமா தேடுறேன். அந்த ஆளு சிக்கிறாரு. இனிமே நீ போடுவியா? சரி 2 பேருக்கும் போட்டி வந்துச்சு. நீ வெற்றி பெற்று நான் தோல்வி விட்டால் கெட்டபடிய கூட வேஷம் போடக்கூடாது. நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால்
அம்மனை குண்டியா ஓடணும். ஓடுவேன் என்று நீ சொன்ன வெட்டி தான், யான் வெட்டினா? தாங்கள் தான். தோல்வி விட்டுறது நான் தான். போட்டி நிபந்தனை அம்மனை குண்டி. ஏறத்தாழ 75% போயிட்டேன். இன்னும் 25% இருக்கு. அம்மனை குண்டியா இருயா, உள்ள சட்டி வரலையா? 1 2 யாரோ ஒருத்தவங்க. சரியா? நீ போ. அவர் வரனா புலப்புண்டானே. இருயா, உள்ள சட்டி வரலையா? நான் அம்மனை குண்டியா ஓடுவேன்னு சொன்னேன். இப்போ ஓடுவேன்னு சொன்னனா? அப்புறம் நல்லா வசனத்தை கவனிக்கணும். யாருக்கு அம்மனை குண்டியா ஓடுவேன்னு சொன்னேன். இப்போ ஓடுவேன்னு சொன்னனா? அப்புறம் இந்த புரட்டாசி 30 கூட ராத்திரி 1 மணிக்கு வந்து அம்மனை குண்டியா அந்த கோயிலை சுத்திட்டு போவேன். இல்லைன்னா ஐப்பசி 15ஆம் தேதி எனக்கு நாடகம் இல்லாமல் இருக்கு, தீபாவளிக்கு முதல் நாள். அன்னைக்கு கூட ராத்திரி அம்மனை குண்டியா 3 ரவுண்டு என் பங்காளி என் கிட்ட என் குடிக்கிட்டு சேர்த்துக்கிட்டு ஓடுவேன். கிணிக்கிட்டு ஒரே வாக்குல தீபாவளிக்கு என்ன வச்ச மாதிரி இருக்கேன். ஓடி போ, ஐப்பசி வரையும் நாடகம் ஆடுவோம் போ, பாப்போம். சாந்தி சாந்தி பூரா வெளியே இருக்க போயிட்டாங்க. சூப்பர் தம்பி. சின்ன கலைவர்னா சும்மாவா? போட்டோ உள்ள நாரதை தெரிச்சு ஓடிட்டாரு. தம்பி இந்த இங்கே பெட்டி வாசிக்கிறதுல ஒரு தம்பி, அந்த தம்பி சொல்லுது போட்ட உடனே நாரதை தெரிச்சு ஓடிட்டாருன்னு சொல்லுது. ஐயோ ஐயோ, இந்த ஆளு பேச்சுல கோரஸ்ல அது கலந்து கேட்டிருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ நீ சொல்லலையா, அவர் சொன்னாரா? நீங்க திரைக்கு பின்னாடி இருந்து கேட்டிருக்கீங்க, தப்பா உங்க காதுல விழுந்திருக்கு. அப்புறம் நீங்க எனக்கு போட்ட ஓடுல வேர்வை தெரிச்சு ஓடுதுன்னு அப்படின்னு அதை சொல்றாரு. போங்க அப்பா, நீ எம்ஆர் ராதா மாதிரி கட்டத்தோட கொட்டையில பேசாதப்பா, வேற மாதிரி கோத்தங்கம்னு கேக்குதப்பா. எனக்கு பேச்சாம இருக்கட்டும் இருக்கட்டும். சாந்தி அண்ணே, இல்லையா மனுஷன், உனக்கு சின்ன கலைவான பட்டம் கொடுத்துருக்காங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. அதுக்காண்டி போகிற ஊர் பூரா ஒவ்வொருத்தரும் அடிப்பியா? சாமியார் அடித்த பாவத்துக்கு நம்ம ஆளாகலாமா? நீ வாட்டுக்கு அடித்து போட்டு வந்துடுற, நான் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு, 108 தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு. இந்த கோவத்தை குறைக்க மாட்டியா? ஏன் சாமியார் அடித்த? இப்போ எங்கே கிடக்குறாரு அந்த ஆள்? குத்து உயிரும் குலையரமாக கிடந்தா அந்த குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்கிறது? அவங்க அப்பா பிரம்மா வந்து கேட்பாரு, அந்த அம்மா யார்? கலைவாணியா? அந்த அம்மா வந்து கேட்டால் யார் அந்த குடும்பத்துக்கு பதில் சொல்கிறது? இந்த கோவத்தை குறை தயவுசெய்து சொல்கிறேன். சாமியாரை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு தம்பி தன்ராஜ், என்ன ஐயப்பன் சாமிக்கு வெயிட்டாக பணம் கொடுத்துட்டு போல இருக்கு, வெயிட்டாக வாங்கினாச்சுட்டு போகுது. இங்க தன்ராஜ், சின்ன கலைவான உனக்கு பட்டம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க, நீ வாட்டுக்கு ஆளால் அடிச்சு போட்டு போயிடுற. நான் போய் 108 பிடிச்சி அவரை ஒவ்வொருத்தரையா மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. கோவத்தை குறைக்க மாட்டியா? குறைச்ச சொன்னா கேட்க மாட்டியா? இந்த சாமியாரை எங்கிட்ட அடிச்சு போட்டது இல்லை, அவர் எங்கே கிடக்குறான்னு தெரியல. அவங்க குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க அப்பா பிரம்மா வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன்? அந்த அம்மா இந்த இன்னொன்று யார், இந்த கலைவாணியா, அவங்க நான் என்ன சொல்லுவேன்? கோவத்தை குறைப்பான்னா கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு இவ்வளவு பெரிய வசனம் பேசிட்டு போகுது. ஐயா, நீங்க என்னை சுத்தி நல்ல மனுஷன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொன்றும் கோர்த்து விட்டு போகுது. நீங்க போங்க, நீங்க போங்க போங்க. சந்தே சண்டாளி மக வந்து தொலைகிறாளாம் பார், வர்றாளாம் பார். கன்றாஜி, இந்த சட்டை எங்க எடுத்த? இது தாய்லாந்துல எடுத்து கொடுத்தாங்க. தீபாவளிக்கு எடுக்கலாம்னு பாக்குறேன். எடுத்து தர சொல்றேன். ஒன்னும் அம்மா, நான் ஒண்ணு கேட்பேன், சொல்றியா? கேளு கேளு, ஓத்தவங்க அம்மான்னு கேட்காம கேளு. அது தண்ணியை போட்டா தான் கேட்பேன். கிடைக்கல இன்னைக்கு. உனக்கு பதிலாக அவர் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. யார் வந்தது? சாமி வந்தார். எங்க இருந்து வந்தாரு? மேலவத்துல இருந்து வந்தார். மேலவத்துல இருந்து வந்தாரு. ஆமா, மேலவத்தை சுருக்கி சொல்லு. மேலவத்தை சுருக்குனா மேலூர். இது என்னது? இது பூலோகம். அதை சுருக்கி சொல்லு. பூல். எங்க கப்பு? என்னமோ போருக்கு போறேங்கிற மாதிரி போனா எங்க? குண்டியில் ஒரு கப்பு இருக்கு தரவா, அதை நீ வச்சுக்க. கோப்பை எதுவும் கொடுத்தாங்களா? உன் கப்பு தான் கொடுத்தாங்க. அது போயா, துணிவெல்லாம் துவச்சி அயன் பண்ணி வை போ. அது